விழித்துளியின் வணக்கங்கள். இப்போ என்னன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளின் எதிர்பார்ப்பு தற்போது இருக்கக்கூடிய தாவேக அரசு மாற்றுத்திறனாளிக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான். இப்போ நம்ம பல விடயங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டுங்கிற கோரிக்கையை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த நிலையில இந்த பதிவுல நம்ம என்ன சொல்ல இருக்கிறோம்னா, இப்போ டிஆர்பி டிஎன்பிசி தேர்வுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த தேர்வுகள்ல எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்போ 4% இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு. அதை 6% மாற்றி தர வேண்டும், 6% உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற இந்த கோரிக்கை, இது முதன்மையான கோரிக்கை இது வைக்கப்படுது. அப்ப 6%ங்கிற போது 1.5 மாறும். அப்ப ஒரு டிசபிலிட்டிக்கும் 1.5% போது அவர்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அப்போ இவங்களுக்கே 6% கொடுத்துட்டா அப்ப மற்றவர்கள்லாம் வேணாமா அப்படின்னு சிலர் அறிவார்ந்த பலரும் கேட்கலாம். அதாவது, உங்களால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பணி செய்ய முடியும், உங்களால் செயல்பட முடியும். ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கான வாய்ப்புங்கிறது, அவர்கள் அரசு பணியை எதிர்நோக்கி கல்வி கற்பதிலே அவர்கள் எவ்வளவு தடைகளை தாண்டி அந்த கல்வியை கற்றிருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அவர்களுக்கான வாய்ப்பை, முன்னுரிமையை உருவாக்க வேண்டும். அவர் 4% அதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. அப்ப 6%ங்கிற போது வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது. இதுல பார்வையற்றோர், காது கேளாதோர், வாய் பேசாதவரும் இருக்காங்களே, இவர்களுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், கைகால் மாற்றுத்திறனாளி இருக்காங்களே, இதுல பிறப்பின் போதோ இல்ல போலியோ மூலமாவோ மாற்றுத்திறனாளி அவர்களோடு சேர்ந்து யாரும் இருப்பாங்கன்னா, ஆக்சிடென்ட் மூலமாக கைகால் இழந்தவர்கள், அந்த மாற்றுத்திறனாளிகளும் அதுல இணைஞ்சிடறாங்க. அப்படிங்கிற போது இங்க போட்டிகள் அதிகமா இருக்குது, ரைட்டுங்களா? அப்ப என்னன்னா, இந்த 1.5% அப்படின்னு கொடுக்கும்போது வாய்ப்புகள் இன்னும் பலருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இதுல ஒரு காமன் போட்டித் தேர்வு அப்படிங்கிறது அது தனியா இருந்தாலும், ஒவ்வொரு போட்டித் தேர்வும் டிஎன்பிசி குரூப் எக்ஸாமா இருக்கட்டும், டிஆர்பியோடைய டெட் எக்ஸாமா இருக்கட்டும், பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், செகண்ட் கிரேடா இருக்கட்டும், இல்ல பிடி அசிஸ்டண்டா இருக்கட்டும், காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இப்படி எந்தெந்த தேர்வுகள் இருக்குதோ அனைத்து தேர்வுகளுக்குமே டிசபிலிட்டிக்கு என்று தனியாக தேர்வு நடத்தப்பட வேண்டும். இப்ப இதுல பார்த்தோன்னா பலரும் சொல்லலாம், அப்படின்னா எவ்வளவு செலவாகும், நிர்வாக பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லலாம். எதுவும் இருக்கலாம்ங்க. இப்ப மற்ற காமனா வைக்கும்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஓகே, அது சரியா இருக்கும். ஆனா மாற்றுத்திறனாளிக்காக தனியா ஒரு தேர்வு வைக்கும்போது அவர்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனே தேவையில்லை. அவர்கள் ஓஎம்ஆர் ஷீட்லயே அந்த தேர்வு நடத்திடலாம். அப்ப அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்குவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டியதில்லை. அப்ப இந்த வாய்ப்பை தனியாக அவர்களுக்கான தேர்வு முறையை உருவாக்க வேண்டும். ஏன்னா காமனா இருக்கக்கூடியவங்கள போட்டி போடுறது, அதுல ரிசர்வேஷன்ல கிடைக்கிறது, இதெல்லாம் இருக்குது, அது தனியே. அதே நேரத்தில் அவர்களுக்கென்று, மாற்றுத்திறனாளிக்கென்று தனியாக ஒவ்வொரு போட்டித் தேர்வும் வைக்கப்பட வேண்டும். இது தமிழ்நாடு அரசு தேர்வுக்கு மட்டும் நம்ம சொல்லல, இந்திய அரசு தேர்வுகளையும் இந்த நிலையை உருவாக்குனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை தான். இப்ப தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசு அமைஞ்சிருக்குது. அவர்கள் பார்வைக்கு இது செல்லும் போது, அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கையிலே மாற்றுத்திறனாளிகள் துறை இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை ஆவணம் செய்வாங்க. மாற்றுத்திறனாளி நலனில் ஒரு அக்கறை எடுத்து அவர்களுக்கான போட்டித் தேர்வுகளையும் சரி, அவர்களுக்கான பணி வாய்ப்புகளையும் சரி உறுதிப்படுத்துவாங்க. அவர்களுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த பதிவை நம்ம பதிவு பண்றோம். இதோடு மட்டும் இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா, போட்டித் தேர்வு இல்லாத பணிகள் இருக்கு இல்லையா, சில பணிகள் கலெக்டர்ஸ்னால போடக்கூடிய பணிகள், எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக போடக்கூடிய பணிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கோரிக்கைகள், அது பெரிய அளவிற்கு மாற்றுத்திறனாளிக்கு கிடைப்பதில்லை, தகவலே கொடுக்கப்படுவதில்லை. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து போடக்கூடியது, அவர்கள் ஒரு பணி இருக்குன்னா அந்தந்த மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் பதிவு செஞ்சிருக்காங்களோ அவர்களுக்கு தகவல் கொடுக்கணும். அப்ப அவர்கள் அந்த பணி, இப்படியான ஒரு பணி இருக்குன்னு அவர்கள் விண்ணப்பிக்க வருவாங்க. ஆனா அதெல்லாம் கொடுக்கறதே இல்லை, அது ஒரு காணல் நீராகவே இருந்துகிட்டு இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் இல்லாதனால நாங்க வேற ஒருவருக்கு இந்த பணியை ஒதுக்குறோம்னு சொல்லிட்டு பலருக்கும் பணி ஒதுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தடுக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா, இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி வேலைவாய்ப்புல முன்னுரிமை அப்படிங்கிறது அது உறுதிப்படுத்த வேண்டுங்கிற போது, அதே போல மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா,
ஸோ அந்த குழந்தைகளுக்கான முக்கியத்துவம், கல்வி வேலைவாய்ப்புல முக்கியத்துவம் அப்படிங்கிறதையும் அதையும் வந்துட்டு வருங்காலங்களில் அதற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அவர்களுடைய குழந்தைகளுடைய நலன் அப்படிங்கிற போது இன்னும் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையை நம்ம வந்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. ஸோ இது தொடர்பாக இது சார்ந்து வேறு என்னென்னலாம் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைப்பதற்கு சரியாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதனை வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம பதிவுகள் நம்ம செய்யலாம். இந்த பதிவு வந்து நம்ம யூடியூப் மட்டும் இல்லாத ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இப்படியான அனைத்து சமூக வலைதளங்களையுமே இதை வந்துட்டு நம்ம பதிவு பண்ண தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு நல்லது வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.